ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறத பார்த்தா எனக்கே லைட்டா பொறாமையா இருக்கு. போர் அடிக்குதேன்னு யூடியூப்ல போனா சாட்டையில லைவ் போயிட்டு இருக்கு. சரி உள்ள போய் பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் தொண்டை தண்ணி வத்த பேசிட்டு இருக்காரு. சரி எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு பார்த்தா வெறும் 436 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அபிஷியல் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தா 632 பேர் உட்காந்துட்டு லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவங்களே இன்னொரு சேனல் இருக்கு அதுல போய் பார்ப்போம்னு போய் பார்த்தா 266 பேர் லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வர ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதுல வேற அடுத்த சிஎம்ஏ நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு கொளுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இவங்க யூடியூப் சேனல் தான் இந்த லட்சணத்தில் இருக்கு. மத்த மீடியாக்காரன் எவனா லைவ் போட்டிருக்கானு போய் பார்த்தா ஒரு பையனும் லைவ் போடல. ஏன்னா இவங்க பேச்ச எவனா பார்த்தா தானே கேட்டா தானே லைவ் போடுவான். ஒரு பையனும் பாக்குறதுன்னு சொல்லிட்டு லைவ் கட் பண்ணிட்டானுங்க. சரி நாம இந்த அளவுக்கு பேசிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது லைவ்ல எத்தனை பேர் யூடியூப்ல பாக்குறாங்க அப்படின்றதையும் காட்டணும் இல்லையா? ரீசெண்டா ஈரோட்ல பேசும்போது தமிழக வெற்றி கழகம் யூடியூப் சேனல்ல மட்டும் எத்தனை பேர் பாக்குறாங்கன்றத காட்டுறேன், நீங்களே பாருங்க. நெஞ்சில் குடியிருக்கும் நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா?